வாங்க கொஞ்ச நேரம் பேசலாம். நல்லா பேசலாமா? இல்லை கோவமெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? கோவமெல்லாம் எப்போவுமே எனக்கு வராது. உங்களுக்கு கோவம் வராதா? எனக்கு கோவம் வராது. சரி, என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தாள் இப்போ. ஆமாம். அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு டைமாக இப்போ தானே பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல ஒரு தடவை பார்த்துருக்குறேன். இல்லை, பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு தான் வந்திருக்காளாச்சு. சரி சொல்லு. இப்போ நானும் அவளும் கிளாஸ்மேட்டு தான். சரி. அவளுக்கு ஒரு 14 வயசு. சொல்லு. 15 வயசு இருக்குது. ஏன்னா 9th முடிச்சு 10th போக போகிறோம். சரி. அந்த சமயத்தில் இவ 10th ஸ்கூலுக்கு போகணுங்கிறது கூட தடை பண்ணாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுவோன்ட்டு. சரி பண்ண. இவ ஒரே பொண்ணு. அது எப்படி பண்ணுவாங்க? ஒரே பொண்ணு தான். ஆனால் இப்போ அவங்க அப்பா என்னென்னா ஒரே பொண்ணு இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கரா காடு இருக்குது. எத்தனை ஏக்கரா இருந்து போட்டேன். காடு தோட்டமெல்லாம் இருக்குது, வீடு வாசலாக இருக்குதுன்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரே பொண்ணு நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பையன் வேணும், வாரிசு வேணுமாமா. சரி. வாரிசு இல்லைன்னா சொத்து அழியாதா? சொத்து அழியாத வாரிசு இல்லைன்னா? இல்லை அப்படி இல்லை, வாரிசு கண்டிப்பாக ஆண் வாரிசு வேணுமாமா. சரி சரி சரி. இது பொட்டை பிள்ளை ஒன்று தானே. சரி. இந்த காலத்தில் தான் ஒவ்வொரு பொட்டை பிள்ளை இருந்தால் போகுது, பையன் இருந்தால் எதாக இருந்தாலும் ஒன்றே தாங்கிறாங்க. அப்போ விட மாட்டாங்க. வந்து பொட்டை பிள்ளை அவசியம் வேணும், அந்த பையன் வந்து அவசியம் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணியே ஆகணும். அவள் அழுகிறா, என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அம்மா எல்லாம் அழுகிறாங்க. அப்போ என்னாச்சுன்னா அழுதுட்டு ஒரே வேதனையாக ஸ்கூலுக்கும் போகக்கூடாதுங்க. 9th சரி நீ ஸ்கூலுக்கு போகவிட நிறுத்திட்டாங்க. ஸ்கூலுக்கும் வரல, 10th வந்து வரல, அந்த மாதிரி நிறுத்திட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு ஒன்றும் பேச முடியாதே, அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் பேச முடியாது, அந்த அம்மாவும் பேசவே முடியாது, அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஊர்லெல்லாம் சேர்ந்து ஊருக்காரெல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் என்ன சொல்லி கேட்கல, எனக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு. இந்த காலத்துல யார் தான் விடுவாங்களா? அப்போ என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம்னா எல்லாம் சிறப்பாகவே பண்ணாங்க. செகண்ட் மேரேஜ்னாலும் நல்லா தான் பண்ணாங்க. சரி, காசு இருக்கிற மகராசன். ஆமாம். அப்புறம் வந்து பண்ணி என்னாச்சு, அவங்களுக்கு 2 பசங்க. 2 பசங்காச்சா. அப்புறம் பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி எல்லாம் இப்போ என்னாச்சுன்னா அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ண பிறகு அந்த பசங்க அப்பா அம்மாவை குடும்பப்படுத்தினதுன்னா அம்மாவையும் சேர்ந்துதான், அவங்க அம்மாவையும் சேர்ந்துதான். அந்த பெரியம்மா அது வயசாகி இறந்துருச்சு. இப்போ வந்து அந்த அவங்க அம்மா சொந்த அம்மாவையும் இந்த பையனோட அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பண்ண கொடுமைன்னு அளவே இல்லை. சரி. எப்படின்னா 2 பசங்காச்சா. அந்த பொண்ணு தான் கடைசியில் என்ன பண்ணியிருக்கா, இவங்களை பார்த்துருக்குறான். சரி. பார்த்து இந்த பொண்ணுக்கு சொத்தே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஏட்டம் பண்ணியிருக்காங்க. சரி. இது ஃபஸ்ட்டு ஒரே பொண்ணு, இந்த பொண்ணுக்கு தான் பூரா சொத்து சேர வேண்டியது. 2வது இவங்க அப்பானால தானே இந்த மாதிரி ஆச்சு. இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு புத்தி வந்த மாதிரி என்ன பண்ணுது, இப்போ தான் அழுகிறாரு சொல்லிட்டு, நான் ஏமாந்துட்டேன், சொத்து வாரிசு வேணுன்ட்டு, இந்த மாதிரி நான் பண்ணினது தப்பாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த குட்டை இருக்குது இல்லை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில், அந்த குட்டையில் கொண்டு போய் 2 பேர்த்தையும் உள்ளே தள்ளிட்டாங்க. மழை பெய்து நல்லா தண்ணி நிற்குது, குட்டையில் தள்ளி ஏன்னா இவங்க டெய்லி சாப்பாடு போடும்போதெல்லாம் காலில் உதச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறதாமா. சரி. காலில் உதைக்கிறது, தள்ளி விடுறது. அப்போ தான் அவங்க அப்பனுக்கு புத்தி வந்துருக்குது, நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறது. இப்போ கொண்டு போய் குட்டையில் தள்ளிட்டாங்களாமா. குட்டையில் தள்ளி அப்புறம் இந்த பொண்ணு தான் பார்த்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ பார்த்துட்ருக்குறா. அங்கே போனாலும் இப்போ அந்த பசங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்திடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் அதுக்கெல்லாம் ஒத்து வரல. மறுபடியும் கொஞ்சம் ஒரு ரூம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே போட்டு, சொத்து எனக்கு வேண்டான்னு நீங்களே வச்சுக்க அப்படின்னு பசங்கிட்ட சொல்கிறது. இருந்தால் சொத்து வேண்டான்னு சொல்லுவாங்களா? அப்புறம் இப்போ இவ தான் பார்த்துட்ருக்குறான்னு நீங்களே. அதுக்கு ஆண் வாரிசு எதுக்காம, இந்த ஐயா பண்ணணும் தப்பு தானே. அதான் ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிறது மாதிரி பிரச்சனை பண்ணி இப்போ ஒரு பிரச்சனை வந்து இப்போ போடுறாங்கல்ல, நல்லா போடுறாங்க. சரி போட்டு அதுதான் நான் அவங்ககிட்ட சொன்னேன். அது பேச வந்தவங்க தான் அப்படியே பேசிகிட்டு இருந்தா. சரியா? சரிம்மா.